ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள நம்ம பணத்தையும் சரி இடத்தையும் சரி நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெஜிடேபிள்லாம் வைக்கிறதுக்காகட்டும், ஒரு சில பொருட்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகட்டும், நம்ம ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி டப்பாலாம் இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேல் போர்ஷன், அதாவது நம்ம மூடி உள்ள போர்ஷன், மேல் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேரட், பீட்ரூட், பீன்ஸு, வெண்டைக்காய், ஈவன் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் முட்டையெல்லாம் கூட போட்டுக்கிறது கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். அழகாக வந்து கலையாமல் வேணும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மருந்து பாக்ஸ் ஆகட்டும், எல்லாம் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் வாங்குவோம்ல, ஸோ அது எல்லாமே போட்டுக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக, அதாவது விலை கம்மியாக இருக்க டைமில் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு பாருங்கள். இஞ்சி அழுகாது, அதே சமயத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பொழுதுமே இஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த இந்த இஞ்சி எல்லாமே அதில் போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது கழுகுனதுக்கப்புறம் உடனே நீங்கள் இந்த நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துடணும். ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் அதில் போட்டு நல்லா இதை ட்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறனால இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுகி எடுத்தாச்சு. நார்மல் வாட்டரில் கழுகுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியெல்லாம் வடிய விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா காட்டன் கிளாத்தில் நல்லா இந்த மாதிரி தொடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விலை குறைவாக இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்குமே வந்து நல்ல யூஸாக இருக்கும். காசையும் மிச்சம் படுத்தலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம வீட்டில் ஃபுட் கண்டெய்னர்லாம் இருக்கும்ல, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக ஒரு சில இம்பார்ட்டண்டான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் கண்டெய்னர்லாம் வந்து கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு ஃபுட் கண்டெய்னருமே எடுத்துக்கிறேன். அதுவுமே வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம சிங்க்கு பக்கத்தில் பாத்திரம்லாம் வந்து கழுகுறோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி கயிறு போட்டு ஹேங் பண்ணி வச்சுன்னா ஒவ்வொரு முறையும் பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து அழகாக அதில் கலெக்ட் ஆயிரும். தண்ணியுமே இருக்காது. இது வடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை டஸ்ட்பினில் அழகாக தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரியான ஃபுட் கண்டெய்னர் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, நம்ம வீட்டில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேரட், இது மாதிரிலாம் ஒரு சில வெஜிடபிள்லாம் கழுகுறதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக கழுகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி அழகாக வடிஞ்சு வந்துடும். அதே போல் உருளைக்கிழங்குமே குட்டி குட்டி உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் நீங்கள் போட்டு அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஸோ இந்த மாதிரி கழுகுறதுக்குமே வந்து நீங்கள் அழகாக அதை யூஸ் பாருங்கள். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தண்ணி எதுவுமே இல்லை. அதில் இருக்க மீதமான தண்ணியுமே பார்த்திங்கன்னா அழகாக வந்து ட்ரை ஆயிரும். இப்போ அடுத்த டிப்பு பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட வச்சுருக்க டூத் பேஸ்ட் கவரை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டூத் பேஸ்ட்டோட மேல் போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுடு தண்ணியில் கழுகி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஆயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்னதாக உள்ள பகுதிக்கு வந்து ஃபனலே இல்லாமல் அழகாக இதை வந்து நீங்கள் ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டூத் பேஸ்ட்டோட கீழ் போர்ஷன் இருக்கும்ல, அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு சில கத்திகள்லாம் இருக்கும், புது கத்தியாகட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கும் அந்த கத்தி நல்லாயிருக்கும், துரும்பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஸ்பூன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அழகாக இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வெளியே போகும்போது அழகாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன சில்லற காசோ எதனா வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அழகாக இதை வந்து போட்டு நம்ம பர்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா
தேவைப்படும்போது சட்டுன்னு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சாவியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாரி போட்டு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், டூத் பேஸ்ட்டோட கவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டராக. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி A4 ஷீட்டில் நம்ம வெளியே எங்கன்னா கொண்டு போகிறோம்னா வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள். நம்ம வீட்டில் பீரோவில் துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டூத் பேஸ்ட்டோட கவரை சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணோம்னா அதே வந்து இந்த மாதிரி மேல் போர்ஷனில் இந்த கொக்கியில் வந்து நீங்கள் அந்த கவரை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொக்கிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேங்கர் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய துணிகள் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பீரோவில் துணி எடுக்கிறதுக்கு இடமே இல்லைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நிறைய துணி கூட நம்ம அடுக்கி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், நம்மளோட கேஸ் அடுப்புக்கு மேலே ஒரு மாதிரி இப்போ நம்ம அதிகமாக வந்து சமையல் பண்ணிட்டாலும் சரி, இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்கும், கடை சட்டுன்னு போகாது. ஸோ அந்த மாதிரி போகாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்குள்ளே கொஞ்சம் பேஸ்ட்லாம் இன்னும் மீதமாக இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே கட் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் போர்ஷனில் கட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்க பேஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக இது கூட உப்பு இல்லை பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த சொல்யூஷனை வச்சு நிறைய நம்ம க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த டூத் பேஸ்ட்டோட கவரை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் அது கூட பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு கூட துடைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கேஸ் அடுப்பாகட்டும் கேஸ் கவுண்டர் டாப் ஆகட்டும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நல்ல ஈரமான துணியை வச்சு தொடச்சி காட்ட நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் இல்லாமல் அழகாக வந்து நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சில கிளாஸ்லான பவுல்ஸ் ஆகட்டும் கிளாஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான கிளாஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியை வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்க வீட்டில் அந்த மாதிரி செவுத்தில் கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லேயும் வந்து அழகாக வந்து இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி செவுத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் தொடச்சி காட்டுறேன். ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சிங்கனாவே பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும். ஸோ ஈரப்பதமாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஈவன் மேலே இருக்க கலர் எப்படி இருக்கும் அந்த செவுத்தோட கலர் அதே மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே வைக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வச்சு அழகாக எல்லா இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு வேஸ்ட்டான தூக்கி போட்டு வச்சுருக்க டூத் ப்ரஷ்ஷை வச்சு அழகாக எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து மளிகை சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு மீதமானது இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வண்டு பூச்சி அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சில டைமில் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் காட்டன் துணியை எடுத்துக்கங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசி. ஸோ ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதிக விலை கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு மீதமானது நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மஞ்சள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது மீதமானது இருக்கும்ல, ஸோ அந்த பாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக நம்மளோட சேனல் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.